வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். நம்ம என்னடா இது திங்கக்கிழமை ஆச்சு, இன்னும் எதுவும் தகவல் இல்லையா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க நிறையா பேர். ஸோ இதோ வந்துடுச்சு. நம்ம இன்றைக்கி இன்ட்ராடேயில் என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வச்சு பண்ணியிருக்கிறோம், எந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டு அப்படிம்பாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நிஃப்டியில் எது எது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு, நிஃப்டி இண்டெக்ஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம நிஃப்டி இண்டெக்ஸில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம் இனி வருங்காலத்தில் எல்லாத்துலேயும். ஸோ அதன்படி நம்ம நிஃப்டி சார்ட் எடுத்துருக்கோம். நிஃப்டி சார்ட்டில் நான் 1 மினிட் தான் வச்சுருக்கிறேன். 1 மினிட்டில் 21,757க்கு மேலே போகும்போது பிரேக் அவுட் பண்ண உடனே நான் பை பண்ணியிருக்கிறேன். அதோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன். அதோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இங்கே டைம் சரியாக காட்ட மாட்டேங்குது. ஓகே, ட்ரேடிங்கில் போவோம். ஸோ அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு மேலே தான் அந்த ட்ரேடே எடுத்துருக்க வேண்டியிருக்கும். அது வரைக்கும் நான் சும்மா தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 21,757 அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கால் ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன், என்னென்ன விற்றுருக்கேன்றதை பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ளாட் ட்ரேடுன்னு சொல்லி ஒரு இது. நான் இன்னொரு ட்ரேடிங் இதில் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த இதில் என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. என் பேரில் அதில் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஸ்டாக் மட்டும்தான் வாங்கி வைக்க முடியும், இன்ட்ராடே நான் பண்ணக்கூடாது. அதனால் நான் ஃப்ளாட் ட்ரேடில் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அவுட் ஆஃப் த மணியில் 4 ஜனவரி 2024 22,100 கால் கரெக்டாக எத்தனை மணிக்கு வாங்கியிருக்கேன்? 1 மணி 53 நிமிஷத்துக்கு 15 ரூபா 55 பைசாவுக்கு வாங்கி, திருப்பி அதை 2 மணி 2 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட நியர்பை கிட்டத்தட்ட 9 நிமிஷத்துக்குள்ளே 24 ரூபா 35 பைசாவுக்கு முடிச்சிட்டேன். திருப்பி மறுபடியும் 3 மணி 11 நிமிஷத்துக்கு 15 ரூபா 55 பைசாவுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, டேஷ்போர்டில் பாருங்கள், டோட்டல் கிரெடிட்ஸ் வெறும் 3000 ரூபா. வெறும் 3000 வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கால் ஆப்ஷனில் லைவில் இருக்குது. இப்போதைக்கு நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன் 157 ரூபா 50 பைசாவில். ஸோ பார்த்துக்கோங்க, வெறும் 3000 ரூபா வச்சுக்கிட்டனால நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இதுதான் ஆப்ஷனில் நம்ம பண்ணக்கூடிய மிக சின்ன அமௌண்ட்டை வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறது. அதுவும் நான் எடுத்த பொசிஷன் வெறும் 800 ரூபா தான், சம்திங் 15 ரூபா அப்படின்னா ஆப்ஷனுக்கு எவ்வளோ வரும்? 50 ரூபா, லாட் சைஸ் 50. அப்போ 15 × 50 பார்த்துக்கோங்க, 770 சம்திங் தான் வரும். 800 ரூபா ரவுண்டாக வச்சுக்கோங்க. வெறும் 3000 ரூபா இருக்குது அப்படின்னா நான் 3000 ரூபாய்க்கும் பொசிஷன் எடுக்கல, அதையும் சுருக்கி 3 டைம்ஸ் 3ல் 1 பங்கு தான் நான் பொசிஷன் எடுத்துருக்கிறேன். ஸோ எடுத்தது ப்ராஃபிட்டு. ஆக மொத்தம் எடுத்ததில் 440 ரூபா ப்ராஃபிட்டு. ரெண்டாவது 15 ரூபா 55 பைசாவுக்கு வாங்கினேன். அது இப்போது 9 ரூபா 90 பைசாவில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கு உள்ளதை நாளைக்கு பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். இதுதான் என்னோடய லைவ் ட்ரேடிங். என்னோடய பொசிஷன் பாருங்கள், ஒன்று லாங்கில் இருக்குது. நிஃப்டி ஜனவரி 2024 22,100 கால் அவுட் ஆஃப் த மணி தான் அது. அதாவது 4வது ஜனவரி முடியக்கூடிய கான்ட்ராக்ட், வர்ற வியாழக்கிழமை முடியக்கூடிய கான்ட்ராக்ட். இன்றைக்கி திங்கக்கிழமை 1/1/2024 நியூ இயர். இன்றைக்கி 1/1/2024 ட்ரேட் எடுத்துருக்கிறேன். 4 ஜனவரியில் முடியக்கூடியது, வியாழக்கிழமை முடியக்கூடிய கான்ட்ராக்டு. 15 ரூபாய்க்கு 55 பைசாவுக்கு வாங்கியிருக்கேன். இப்போது 9 ரூபா 90 பைசா நடக்குது. இப்போதைக்கு நான் 157 ரூபா 50 பைசா ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் இது. ஸோ இது எப்படி நான் அடுத்து கொண்டு போகிறேன்றதை ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ போடுறேன். ஸோ நான் கன்ஃபார்ம்டாக இந்த இதில் தான் இருக்கிறேன்னா, ஆர்டர் கரெக்டு தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது நீங்கள் இதிலே கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா நான் ட்ரேடிங் அந்த இதை கொடுக்குறேன். ட்ரேடிங் அந்த ஆர்டர் நம்பர் நீங்களே இப்போயே நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். உண்மையாக இருந்தால் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இன்னும் மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட் கிடையாது. நீங்கள் என் பேச்சை கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இது ஒரு கற்பித்தலுக்கு மட்டுமே. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.